ஒன்றிய அரசின் பாடப்புத்தகத்தில் நீதித்துறை பற்றிய சர்ச்சை கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசின் 8ஆம் வகுப்பு பாடத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற புதிய பகுதி சேர்க்கப்பட்டதால் சர்ச்சை. தேர்தல் பத்திர நடைமுறையை நீதிமன்றம் ஏன் ரத்து செய்தது என்றும் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கேள்வி கேட்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8ஆம் வகுப்புக்கான புதிய சமூக அறிவியல் புத்தகத்தை NCERT வெளியிட்டுள்ள நிலையில் நீதித்துறை குறித்த பாடப்பகுதியால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் பல்வேறு கட்டங்களில் ஊழல் நிலவுகிறது என்றும் வழக்குகள் தேங்கி கிடப்பதாகவும் NCERT புதிய பாடத்தில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திர நடைமுறையை அண்மையில் உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பு வழங்கிய நிலையில் நீதித்துறை குறித்து ஒன்றிய அரசின் பாடப்புத்தகத்தில் சர்ச்சை கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது அண்மை காலமாகவே NCERT வெளியிடக்கூடிய பாட புத்தகத்தில் இடம்பெறும் பாடப்பகுதிகள் அவ்வப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் தற்போது 8ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் பாடத்தில் இடம்பெற்றுள்ள பாடப்பகுதி புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் நீதித்துறையில் நிலவும் தலைப்பின் கீழ் பாடப்பகுதி சேர்க்கப்பட்டிருப்பதுதான் அதற்கு காரணம். அதில் ஏற்கனவே நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய வழக்குகளினுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் 81,000 வழக்குகளும், உயர் நீதிமன்றங்களில் 62 லட்சம் வழக்குகளும், அதே போன்று மாவட்ட நீதிமன்றங்களில் 4.70 கோடி வழக்குகளும் தேங்கி கிடப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நீதித்துறையில் நிலவக்கூடிய ஊழல், நீதிபதிகளினுடைய நடத்தை விதிமுறை என்பதெல்லாம் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதில் 2017 முதல் 2021 வரை நீதிபதிகள் குறித்து 1600 புகார்கள் வந்திருப்பதாகவும் இந்த பாடப்பகுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சில தீர்ப்புகளையும் குறிப்பிட்டு ஏன் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று மாணவர்களிடம் கேள்வி எழுப்பும் விதமாகவும் பாடப்பகுதிக்கு இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தேர்தல் பத்திர நடைமுறையை உச்சநீதிமன்றமானது ரத்து செய்தது. அது குறித்து கூறும்போது, வங்கிகள் மூலம் வழங்கப்படும் கூடிய பத்திரங்கள் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தன. இதனை அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லை என்று, அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதே போன்று பேச்சு சுதந்திரத்தை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் பதிவிடுவோர் மீது கைது நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதிமுறையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏன் என்று இந்த 2 வழக்குகளையும் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். இதுதான் தற்போது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அரசியலும் அதே போன்று விசாரணை அமைப்புகளும் அமைச்சர்கள் மீதும் நிலவக்கூடிய ஊழல்கள் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது, நீதித்துறை மட்டும் ஏன் பாடப்பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கிறது குறித்து கேள்வியை எழுப்பி வருகிறார். இந்த புதிய பாடப்பகுதி தற்போது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி பால்முருகன்.